கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலாய் நைந்தழிக்கணியால் நல்லநிலை பதத்தில் நாடிக் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதுமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனர் என்பர காத்துன்னு என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நம்மளோட ரமண பகவான் மெயினாக சொன்ன டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னாக்க, நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் இல்லைனாக்க சரண்டர், இது ரெண்டு தான் சொன்னார். இதுவுமே பகவான் சொன்னது எப்போனாக்க, மெயினாக முதல்ல சும்மா இரு அப்படிங்கிற அது உபதேசம்னு கிடையாது, சும்மா இரு அப்படிங்கிற அந்த குரு சன்னிதானத்தில் இருக்கிற நமக்கு அந்த குரு சந்நிதி விசேஷம், அந்த சும்மா இரு அப்படிங்கிறத நம்மளால் பிடிச்சிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் ரமண பகவான் ஆத்ம விசாரத்தையும் சரண்டரையும் சொன்னார். இந்த ஆத்ம விசாரத்தில் நம்ம ரமண பகவான் நான் யாருங்கிற டைட்டிலே, புஸ்தகத்தோட டைட்டிலே உபதேசம். இங்கே நம்ம குருநாதா புஸ்தகத்தோட டைட்டில்லையே உபதேசம் நான் யாருன்னு முடிஞ்சு போயிடுத்து. அப்படியே அது புரியலங்கும் போது தான் அந்த 28 கொஸ்டின் பகவான் சிவபிரகாசம் பிள்ளைக்கு சொன்னதை ஆன்சர்ஸை பிற்காலத்தில் தொகுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார்ம்ஸில் 28 கொஸ்டினாக இது பண்ணது எஸ்ஏ வெர்ஷன்லேயும் வந்திருக்கு. இதில் 15வது கொஸ்டினில் பகவான் சொல்கிறார், விசாரணை எதுவரையில் வேண்டும் ஆத்ம விசாரம் அப்படிங்கிறதுக்கு பகவான் சொல்கிறார், மனத்தின் கண் எதுவரையில் விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில் நான் யார் என்னும் விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கு அப்போதே அவற்றை எல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும். யாருக்கு இந்த எண்ணம் எழுதுன்னு பாரு, எனக்குன்னு தோணும், அந்த நான்குள்ள டீப்பாக நம்ம போகணும். அதுதான் ஆத்ம விசாரம். ஒரு தடவை தான் கேட்கணும் நான் யாருன்னு, அந்த அட்டென்ஷனை நம்ம நானுக்கு பக்கம் திருப்பிட்டும் டீப்பாக போகணும். ஒருவன் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். வர வர அவர்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டே இருந்தால் கோட்டை கைவசப்படும். இந்த மனம்ங்கிற கோட்டையில் எண்ணம்ங்கிற எதிரிகள் இருக்கும் பொழுதும் அந்த எண்ணங்கள் வர 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 நான் யார் நான் யாருங்கிற ஆத்ம விசாரத்தினால எண்ணங்களை உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசிப்பதனால் என்ன ஆகுதுனாக்க ஸ்வரூப தர்ஷனம் உண்டாகும். அதனால தான் 16th கொஸ்டின் ஸ்வரூபத்தின் இயல்பு என்னன்னு அடுத்ததுக்கு போறார் பகவான். யதார்த்தமாய் உள்ள ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் என்பது போல மூன்றா தெரியறதுங்கிறார். சிப்பியில் வெள்ளி போல அதிர் கற்பனைகள் இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்று ஏக காலத்தில் மறைகின்றன. ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன் திருஷ்டி சிருஷ்டிவாதம் தான் பகவான் சொன்னது. இதை நம்ம டீப்பாக இன்னொரு தடவை பார்க்கலாம். உள்ளது 40ல் 16th கொஸ்டின் பகவான் நிறைய அலசியிருக்கார். அதை தனியாக பார்க்கலாம், அது ஒரு டாபிக். சின்னதாக சுருக்கமாக சொல்லணும்னா 16th கொஸ்டினில் பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா, வேர்ல்டு ஜீவா ஈஸ்வரா இது மூணும் ஸ்பான்டேனியஸ்லி தே அரைஸ், ஸ்பான்டேனியஸ்லி தே டிஸப்பியர் அப்பான் ஞானா அப்படிங்கிறார். நமோ ரமணா.